திரு ராம்கி நம்ம எப்பவுமே ஓட்டிங் பேட்டர்ன் ஒன்று லீடர்ஷிப் பொறுத்து இல்லை அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் அது பொறுத்து, இதை தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் பெண் வாக்காளர்கள் மத்தியில் அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். பீட் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலங்களாகட்டும், இப்போவுமே ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், பெண்கள் வாக்குகள் அவருக்கு போகிறதுக்கான எல்லா அந்த வெயிட்டேஜும் அவருக்கு இருக்குது. இந்த 5 வருஷத்துல ஆகட்டும், அவர் முன்னாடி அறிவிச்ச திட்டத்திலே ஆகட்டும், அது இப்போது ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை திட்டங்கள் தான் பேசும், லீடர்ஷிப் தான் பேசும், எமோஷனல் கனெக்ட் பெருசாக பேசாதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, எமோஷனல் கனெக்ட் தான் மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக அங்கே இருக்க போகுது. இப்போ நம்ம நீங்கள் சொன்ன புள்ளிவரங்களை நான் மறுக்கல, அதை 4 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். அதாவது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய பெண்கள் ஒரு 12.5 லட்சம். அதில் என்னுடைய பெண்ணும் ஒருவர் வாக்களிக்க தயாராக இருக்கா. அவருடைய சர்க்கிளில் கேட்கும்போது அவங்க எல்லாருமே கண்ணை மூடிக்கொண்டு டிவிகே அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த தலைமுறை அப்படி பார்க்க 20s இருக்கிறவங்க. ராம்கி வீட்டில் என்ன சத்தம் கேட்குது? அது என்னை விட ரொம்ப ஆழமானவர், அதனால வரல. ஸோ அதனால அந்த அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா 20s இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது கல்லூரி முடித்துட்டு வேலை தேடும் பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், அந்த 20s அவங்களுக்கு பெரும்பாலானவர்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க அந்த செக்மெண்ட்ல வராங்க. அதில் பெரும்பாலானவர்கள் டிவிக்கே, கொஞ்சம் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் நாம் தமிழர், அப்புறம் உதயநிதிக்கான வாக்குகள், அண்ணாமலைக்கான வாக்குகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. நீங்க சொல்ற முக்கியமான பெரும்பாலானவங்க டிவிக்கே, அது என்ன அரசியல் புரிதல் இருக்கிறவங்க நாம் தமிழர், அரசியல் புரிதல் இருக்கிறவங்க அதிமுக திமுக எல்லாம் அப்படி இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், ரொம்ப தீவிரமா அரசியலை பார்க்கக்கூடியவர்கள், அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் பாக்குறவங்க நிச்சயமாக ஒரு புது அரசியல், அதாவது இந்த 20s எல்லாருமே எதிர்பார்க்கறது மாற்றம் தான். மாற்றத்துக்காக தான். எதுக்குங்க டிவி கேட்க போனீங்கன்னா மாற்றம் தான். அவங்க விஜயோடைய பர்சனல் லைஃப் கூட அவங்க பாக்குறது மாற்றம். ஸோ இந்த மாற்றம் வரும்போது சீமானால ஒரு மாற்றம் வரும்னு நம்புறாங்க. ஸோ அது 2021 இருந்தது. இந்த செக்மெண்ட் நிறைய வாக்கள் போனது, அதை வச்சு சொல்றேன். இந்த செக்மெண்ட் கூட நீங்க ஈஸியா யூகிக்க முடியலாம். இதுல ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க, இதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டிசைடிங் ஃபேக்டர் நம்ம சொல்றது 30+ திருமணம் ஆன பெண்கள், அவர்களுக்கான சிக்கல்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு சில பேர் வேலையில இருக்கலாம், வேலையில் இல்லாம இருக்கலாம், என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாம அமைதியா இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன ஸ்கீம் எல்லாமே பெரிய அளவுல அவங்க நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ் கிடையாது, இவ்வளவு கிடைச்சிருக்கு இந்த 5 வருஷத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரில இன்னொரு செக்மெண்ட் சார் இப்ப கொடுக்கறது யாரும் நிறுத்த போறது இல்லை. அடுத்தது எடப்பாடி வந்தாலும், விஜய் வந்தாலும், சீமானு வந்தாலும் இப்ப கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த 30+ இருக்காங்க, இவங்க தான் பெரும்பாலான 1 கோடி பேர் இருக்காங்க இந்த செக்மெண்ட்ல. நீங்க அப்படியே நகர்ந்து 50+ பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு மிக்சடா 50-60 பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு மாதிரி மெச்சூர்டான வெரி சிம்பிள் ஃபார் யூ ராம்கி சார். 30ல இருந்து 49 அந்த வயசு, அதாவது பிலோ 50 above 30 நீங்க சொன்ன அந்த செக்மெண்ட் 1 கோடியே 10 லட்சம் பேர் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதான். சோ இவங்க தான் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்க போறது. இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர், இல்ல சந்தேகமே இல்ல. இவங்களுடைய வாக்குகள் எப்படி ஸ்விங் ஆக போகுது என்னங்கிறது, எப்படி அவங்க மனநிலை என்னவா இருக்கும், இதுதாங்க நம்ம ரொம்ப நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க எமோஷன் கணக்கெல்லாம் வருது. இப்ப இன்னைக்கு நான் பாக்குற வரைக்கும் என்ன பண்ணா, பெண்களுக்கு பெண்கள் அதிகமாக பாதுகாப்பை பற்றி பேசுறாங்க. செக்யூரிட்டிங்கிறது முக்கியம். 2வது பொது இடங்களில் தாங்கள் அவமரியாதை செய்யப்படுவதாக பாக்குறாங்க. அதாவது ரொம்ப டேக் இட் கிராண்டடா, ரொம்ப ஒரு பஸ்ல போனா நீங்க புரிஞ்சுக்கலாம், ஒரு இலவச விடியல் பயணம் செய்யறவங்களுக்கு அங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கப்படுற நிறைய விஷயங்கள். 2வது பல அமைச்சர்கள் கான்ட்ரவர்சியா பேசினதா இருக்கு. ஏன்னா ஓசி பஸ்ல போனவங்க தானே அப்படிலாம் சொன்னவங்களா இருக்கா. ஸோ இதெல்லாம் மனதளில் வடுக்கலாக உள்ளுக்குள்ள இருக்குது. இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் தெரியாது. அது போல பல ஸ்கீமுக்காக போராடி பெற்றவர்கள். இதுதான் 2வது நான் சொல்றேன், உளவியலாக நீங்க பாருங்க. இப்ப இன்னைக்கு வர்ற விஜய் இந்த இடத்துல ஏன் விஜய் எடுபட மாட்டார் அப்படின்னா, விஜய் தமிழ்நாட்டு அரசியல அவர் தன்னை அண்ணனாக ப்ரொஜெக்ட் பண்றாரு. இந்த அண்ணன்கிற இந்த கலாச்சாரமே இந்த தமிழ்நாடு குடும்பத்துக்கு ரொம்ப புதுசு. தம்பியாக நீங்க வயசுல மூத்தவங்களா, வயசுல குறைவா இருந்தா கூட வேட்பாளர் எடுப்பாங்க, அக்கா நான் தம்பி வந்திருக்கேக்கா அப்படின்னா வாக்கு கேட்பறது அப்படியே போய் கேட்பாங்க. எவ்வளவு பெரிய வயது வித்தியாசம் இல்லாம பார்க்கும்போது தம்பி தான் இருப்பாங்க எல்லாருமே. நான் உங்கள் வீட்டு தம்பி, இதுதான் சக்சஸ் ஃபார்முலா எல்லாமே. இது எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல எல்லாரும் முன்வைக்கிறது, நான் உங்கள் தம்பி அப்படிதான். ஆனா விஜய் முன்வைக்கிறது நான் அண்ணா, நான் உங்களெல்லாம் பார்த்துப்பேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லும் போது, அப்ப நீங்க அண்ணா நீங்க என்ன செய்திருக்கீங்க, நீங்க என்ன மாதிரியான வாக்கு, ஒரு சொல்யூஷன், நீங்க பிரச்சனையை பேசுறீங்க, திமுக தான் காரணம் சொல்றீங்க, ஆனா தீர்வு இருக்காதுல. நான் வந்தா என்ன பண்ணுவேன்னு தீர்வு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே. இல்லைங்க, என்ன அவர் சொல்றாரு அறிக்கையில எங்க பாருங்க, 2021 தேர்தல் அறிக்கை திமுக தெளிவா கொடுக்குறாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை தருது. சீமான் ஒரு 30 வருஷங்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை போட்டு வச்சிருக்காரு. அப்படியே பக்காவா புக்கா போட்டு வச்சிருக்காரு, என்னென்னலாம் செய்யணும்ட்டு. சத்தியம் இல்லாதெல்லாம் இருந்தாலும் அது புக்கா இருக்கு. ஆனா இவர் இன்னும் ஒரு சின்ன ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. எதை வச்சு நம்புவாங்க அப்ப?
சோ அப்ப இந்த தாவகக்காரங்க கிட்ட கேட்டா அந்த இளைஞர்கள் கிட்ட கேட்டா அவங்க ஏதாவது செய்வாருங்க, ஏதாவது ஒரு நல்லது செய்வாரு அப்படின்றாங்க. ரைட், அது வந்து இதுதான் அந்த எமோஷனல் கனெக்ட்னு சொல்றேன். அது வந்து இருக்கு. நான் அது சொல்றது 30 வயது குறைவானவர்கள்ட்ட அது இருக்குது. இல்லைங்க எங்களுக்கு மாற்றம் வேணும், வேற யாரும் மாற்று இல்லைங்க, அவரு இன்ஃபேக்ட் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு பெரிய கல்ச்சுரல் ஷாக் தான், இருந்தாலும் நாங்க வந்து அவர் நம்புறோம், அவர் அண்ணா அப்படின்னு நினைக்கிறவங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி டிகோட் பண்ணுவீங்க? அது வந்து ஷாமிலா சொன்ன மாதிரி அப்படி இருக்கிறவங்க ஓட் போட மாட்டாங்களா? அது ஓட்டா வரும். அதாவது என்ன சொல்றேன், அது வந்து நிச்சயமாக ஓட்டா மாறுமான்னு தெரியாது. ஆனா 30+ இது ஒர்க் அவுட்டே ஆகாது. 30+ கண்டிப்பா அந்த ஃபேக்டர் எடுபடாது நான் பாக்குறேன். அவங்க ரொம்ப சீரியஸாக அரசியல் பாக்குறவங்க. மோரோவர் அவங்கள வந்து மத்தவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பெண்கள் வர, அது தன்னுடைய ஓட்டை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய கணவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய பையன்க பசங்க குழந்தைகள் நினைக்கிறாங்க, அக்கம் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்கக்கூடிய பெண்கள். அது குடும்பத்தை திருமணம் ஆன பெண்களுக்கு தான் அந்த இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க, வீட்டோட நிலவரம் பட்ஜெட் நிலவரம் பார்ப்பாங்க, விலைவாசி உயர்வுங்கிறது முக்கியமான ஃபேக்டர் ஆக்சுவலா. இதையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க வந்து செய்திருக்கிற நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மனதில் அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கு. ஆனா அதை தாண்டி பல விஷயங்கள் சாதாரண நினைக்கிறதாங்க. பொண்ணை வந்து காலேஜ் போன பொண்ணு திரும்பி எப்படி வருதோ இந்த பயம்லாம் இருக்குல்ல, இந்த பயம் எங்க வருதுன்னா இந்த 20+ பொண்ணு பெண்களுக்கு இருக்காது, 30+, 50+ பெண்களுக்கு இருக்கும். சேஃப்டி, நம்ம வந்து நம்மளுடைய பெண்கள் திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது, இதுதான் வந்து ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட், இதுதான் பெரிய டிசைட் ஃபேக்டரா இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பெரும்பாலான பெண்கள் இந்த செக்மெண்ட் தான், இந்த 2 கோடி பெண்கள் 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், இவர்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குன்னா, நாம சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும், நம்ம சமூகத்தில் நமக்கு மரியாதை கிடைக்கணும், நமக்கு ஆல்ரெடி கொடுக்குறாங்க, பெனிஃபிட் இருக்குது, ஆனா அதை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அதை தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து அதை எந்த அரசியல் கட்சி ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த பக்கம் சேவாங்க தான் நினைக்கிறேன்.